ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. இன்னைக்கு என்ன புதுசா vlog நம்ம பார்க்க போறோம்னா, ஸ்ரீராம நவமி. இன்னைக்கு தாங்க அந்த ஸ்ரீராம நவமி. இன்னைக்கு தான் வந்து நம்ம வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமின்றதுனால நம்ம வந்து நம்ம வீட்டில் ஆஞ்சநேயர் போட்டோ இருக்கு. இந்த போட்டோ நான் எங்க வாங்கியிருந்தேன்னா வந்து பாண்டிச்சேரியில பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் சொல்லிட்டு இருக்குங்க. ரொம்பவே ஃபேமஸான கோயில். அந்த ஆஞ்சநேயர் சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஆனா எனக்கு இப்போ அந்த ஞாபகம் இல்லை எத்தனை அடின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய சிலைங்க. யாராச்சும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை போய் பாருங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலும் கூடங்க அது. நாங்களுமே போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து ஸ்ரீராம நவமின்றதுனால நான் வந்து துளசி பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால நம்ம வந்து சிம்பிளா தாங்க வீட்டில் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்யறது. வருஷமும் இந்த வருஷமும் அப்படிதான் செஞ்சிருக்கோம். துளசி தாங்க ரொம்ப விசேஷமானது ராமருக்குன்னும் போது. அந்த மாதிரி நம்ம வந்து துளசி மாலையை வந்து வாங்கி போட்டு அழகா தயிர் சாதம் தான் அன்னைக்கு பிரசாதமா செஞ்சிருந்தேன். அதே மாதிரி நம்ம பிரசாதமா எது வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா வந்து இந்த பானகம் செஞ்சு வைக்கணுங்க. பெருமாளுக்கு அதுதான் ரொம்பவே உகந்த நைவேத்தியம். அந்த நைவேத்தியம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில துளசி கொஞ்சமா போட்டுட்டு நம்ம நாட்டு சர்க்கரை அது போட்டுட்டு கலந்து வச்சிட்டோம்னா அதுதாங்க பானகம். அது செஞ்சு வச்சாவே போதுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளால முடிஞ்சது 3 வெத்தலை. இந்த 3 வெத்தலையில வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம அது மாலையா நம்ம வீட்டில் இருக்கிற படத்துக்கும் போடலாம். அப்படி இல்லைன்னா கோயிலுக்கும் போய் போட்டு வரலாங்க. இந்த மாதிரி 3 நம்மளுடைய வேண்டுதல் சொல்லி நினைச்சிட்டு இதை வந்து எழுதினோம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இது வந்து 3 வெத்தலையில இல்லைன்னா 11 வெத்தலை, 21, 51 இந்த மாதிரி எண்ணிக்கையில செஞ்சு மாலையா போட்டு நம்ம எடுத்துட்டு போய் கோயில்லையும் போடலாம். அப்படி இல்லைன்னா வீட்லயும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1008 முறையும் எழுதி மாலையா கோர்த்தோம் நம்ம வந்து சாமிக்கு போடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல பூஜை செஞ்சு நைவேத்தியம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கிட்ட வழிபட்டு வரலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து படிப்படியா கம்மி ஆகிறதுக்கும் சரி, நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து நம்ம விலகி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கைய சீக்கிரமா அமையணும்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்துல ஈடுபடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சீக்கிரமே நல்ல காலம் பிறக்கணுன்றதுக்காக இந்த ஸ்ரீராம நவமி ஒரு சிறந்த ஒரு வழிபாடுதான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல விதமா இந்த பூஜையும் செஞ்சு முடிச்சிருந்தோங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னால முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு பூஜை தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியும் வந்து இப்போ புதுசா பாக்குறவங்களா இருந்தா அடுத்த வாட்டி வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சிம்பிளா தாங்க நம்ம பண்ணியிருக்கோம். ராமர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அது மாதிரி அவருக்கு துணையாய் நின்னது வந்து இந்த ஆஞ்சநேயர் தான். அவருடைய கஷ்டத்தை வந்து அவரு தான் வந்து போக்குனாருன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம வந்து அந்த ராமாயணத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வரோங்க, கேட்டுட்டு வரோம். இக்காலத்திலும் நம்ம அதை வந்து பார்த்துட்டும் கேட்டுட்டும் தாங்க வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தையும் தீர்க்கிற ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் வந்து இந்த ஸ்ரீராமி நவமி வந்து நம்ம வந்து அது அந்த நாளை கொண்டாடுற விதமா அன்னைக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்கணும்னு சொல்லிட்டு
நம்ம அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச இந்த சில விஷயங்கள் வந்து செஞ்சு வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கஷ்ட காலங்கள் நீங்கி நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த வழிபாடு வந்து செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு இந்த வழிபாடு செஞ்சிருக்கீங்க. நானும் அந்த மாதிரி தாங்க செஞ்சிருக்கேன். வருஷமும் நான் இதை கண்டிப்பா செஞ்சுட்டு தாங்க வரேன். அப்படி உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் தீர்ந்துருச்சா அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. கஷ்டம்ன்றது இல்லைன்னா நம்ம வந்து இந்த கடவுளை எல்லாம் வந்து நம்ம தேடி கண்டிப்பா போகவே மாட்டோங்க. கஷ்டம்ன்றது வந்து வாழ்க்கையில நடைமுறையில எப்பவுமே இருக்கிறது. நம்ம மனுஷங்களா வந்து அவதாரம் எடுத்த அந்த ராமருக்கே எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மனுஷனா பிறந்த நம்மளுக்கு கஷ்டம் இல்லாம எப்படிங்க இருக்கும்? கஷ்டம் இருந்தாதான் நம்ம வந்து அந்த கடவுளையே வந்து வழிபடுறோம். அப்படிதான் வந்து ஒரு இதுலயும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான் கஷ்டம் கொடுக்கலன்னா நம்ம அந்த கடவுளையே வந்து பார்க்கவே மாட்டோமா. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கஷ்டத்தையே மட்டுமே பார்க்காம நல்ல விஷயத்தையும் நல்ல காலமும் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை விட அதிகமாகவும் வந்து நம்ம கஷ்டங்களும் வந்திருக்கு. கஷ்டங்கள் என்னைக்குமே வந்து நிரந்தரம் இல்லைங்க. நமக்கும் நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சில விஷயத்த இப்படிதான் செய்யணும்னா அந்த மாதிரி முறையில செஞ்சுட்டு நம்ம கஷ்டத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி வந்து நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி தான் அந்த கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டு வரோங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு நியாயமா பட்டதுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல நீங்க யாரெல்லாம் இந்த ஸ்ரீராம நவமி செஞ்சிருக்கீங்கன்றத மறக்காம வந்து சொல்லுங்க. நானும் இதை வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க செஞ்சிருந்தேன். நம்ம வீட்டுல வந்து இந்த சின்ன போட்டோ தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் பூஜை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது கரெக்டா டிவிலையும் வந்து அந்த சீதாராம பிராட்டி அவங்களுடைய கல்யாண வைபோகம் வந்து நடந்து இருந்ததுங்க. டிவிலையும் அதே மாதிரி உட்காந்து பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வந்து வீட்டுல பூஜையும் பண்ணிட்டு சீதாராம கல்யாண உற்சவம் வந்து நம்ம பார்த்திருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்பவே மன திருப்தியாகவும் இருந்தது இந்த பூஜைக்கும். அதே மாதிரி நான் பூஜை முடிச்சுட்டு இந்த கல்யாணமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்துலயே ராமர் கோயில் இருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோயிலுக்கும் வந்து இங்க காலையில இருந்தே பூஜை போயிட்டு இருந்தது. என்னால போக முடியல. அதனால இதை முடிச்சுட்டு நான் கரெக்டா வந்து எங்க பூஜை முடிஞ்சிருந்தது கோயில்ல. அதுவும் வந்து நான் ஒரு 1:30க்கு அந்த மாதிரி நானும் யாஷிகாவும் போயிட்டு சாமியை பார்த்துட்டு நல்லபடியா அவருடைய தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க. ரொம்ப அழகா வந்து நல்ல அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த நாள் வந்து ரொம்ப அழகா போயிருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த பிளாக்ல பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஷிகா பிளாக்.